guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நான் இந்த லுக் வந்து எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு தான் காட்ட போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஈஸி கிளாம் மேக்கப் லுக் தான். உங்களுக்கு வந்து ஒரு முகூர்த்தம் லுக் மாதிரி தான் இது இருக்க போகுது. உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டோனர் எடுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா வந்து வைப் பண்ணி எடுத்துருக்கேன். டோனருக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த பயோட்டிக்கோட பயோ குக்கும்பர் போர் டைட்டனிங் டோனர் தான். ஸோ இதில் வந்து ஹிமாலயன் வாட்டர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் டு ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து டோனிங் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து போர் டைட்டனிங் டோனருங்கிறனால நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு மேக்கப்பும் வந்து நம்மளுடைய ஸ்கின்னில் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு போர்ஸ் எல்லாம் வந்து டைட்டன் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த தேகா ஆர்கானிக்ஸில் இருந்து நான் இந்த பீட்ரூட் லிப் பாம் எடுத்து என்னுடைய லிப் வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபேஸ் மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் வந்து என்னுடைய டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஆக்மிஸ்டோட மாய்ஸ்சரைசிங் ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் வந்து போட்டு நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அதோட பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்போது மேக்கப் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அதனால தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி வந்து டைரெக்டாக வந்து மாய்ஸ்சரைசர் முடிச்சுட்டு நான் வந்து ஐப்ரோஸ்க்காக என்னோடய யூரோப் கேர்ள்லேருந்து இந்த ஐப்ரோ பேலட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த யூரோப் கேர்ளோட ஐப்ரோ பேலட்டில் வந்து 3 கலர்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பேலட்டில் இருந்து நான் வந்து ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் வந்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஈஸியான ஒரு ஐ மேக்கப் தான் பண்ண போகிறேங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஐ மேக்கப்போட டுட்டோரியல் வந்து நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து காமிச்சிருக்க மாட்டேன். பட் உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஐ மேக்கப்புக்கு ஒரு தனி டுட்டோரியலை போட்டிருக்கனால அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணது வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு ஐ ஷேடோ மேக்கப் தான். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அதை காட்டல. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து என்னுடைய ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்து நான் வந்து என்னுடைய ஐக்கு வந்து நான் வந்து ஒரு பேஸ்க்காக வந்து நான் இந்த மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷனோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 330 மேட் போலஸ் ஃபவுண்டேஷன் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்டோட ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஐ மேக்கப் முடிச்சுட்டு நான் வந்து என்னுடைய ஃபேஸோட பேஸ்க்காக திரும்ப வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்சைட்டோட ப்ரைமர் எடுத்து நான் வந்து என்னுடைய ஃபேஸ் வந்து ப்ரைம் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிக்கான் ஜெல் பேஸ்டு ஒரு ப்ரைமரு. ஸோ உங்கள்கிட்ட ப்ரைமர் இல்லைனா நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசரோடய போயிடலாம். அண்ட் உங்களுக்கு ப்ரைமருக்கு ஆப்ஷனலாக வந்து நீங்கள் வந்து எதனா ஃபேஷியல் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து வெறும் ப்ரைமர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலர் கரெக்டிங் தான். எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து இதெல்லாம் வந்து கலர் கரெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்து NY பேயோட இந்த வந்து ஆரஞ்ச் ஷேட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்ச் ப்ரெட்சல் ஷேடு இருக்கிற ஒரு லிக்விட் கன்சீலர். ஸோ நான் இதை யூஸ் பண்ணி வந்து எனக்கு எங்கெல்லாம் வந்து கலர் கரெக்ட் பண்ணணுமோ அந்த ஏரியாஸ்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு நான் வந்து என்னுடைய ஃபேஸ் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஈவன் டோன் வரதுக்காக நான் இந்த மாதிரி வந்து கலர் கரெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஸ்பஞ்ச் இருந்துச்சுன்னா ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பஞ்ச் வந்து இந்த மாதிரி வெட் பண்ணிக்கோங்க. நான் வந்து NY பையோட செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி என்னுடைய ஸ்பஞ்ச் வந்து நான் வெட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸில் வந்து இப்போ வந்து ஒரு ஆரஞ்ச் டிண்ட் வந்து நல்லாவே விசிபிளாக தெரியுது. ஸோ இதை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கரெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த வெட் அண்ட் வைல்டோட லிக்விட் கன்சீலர் எடுத்து நான் வந்து எங்கெல்லாம் வந்து நான் வந்து ஆரஞ்ச் யூஸ் பண்ணி எனக்கு எங்கெல்லாம் வந்து அது டிண்டடாக தெரியுதோ நான் அந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஐ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் க்ளோஸ் லுக்கப் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆக்சுவலாக ஐ மேக்கப் முடிச்சிட்டேன். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணாத மாதிரி இருக்கா இல்லை எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து நான் க்ளோஸ் லுக்கப் காட்டுறேன். நான் வந்து என்ன வந்து இன்றைக்கி ஐ மேக்கப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃபவுண்டேஷனுக்கு போய்ட்றேன். ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து இன்றைக்கி 2 ஃபவுண்டேஷன் ஃபிட்மிலே வந்து 338 ஒன்று இருக்குது.
அண்ட் தென் வந்து 330 ஷேடு இன்னொன்று இருக்குது. ஸோ நான் வந்து இந்த 2 ஃபவுண்டேஷனுமே எனக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த 330 வந்து எனக்கு கொஞ்சம் லைட் ஷேடு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அந்த லைட் ஷேடு எடுத்து நான் வந்து எனக்கு எங்கெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி காட்டணுமோ எனக்கு அந்த ஏரியாவில் மட்டும் நான் வந்து போட்டுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் வந்து ஈவனாக இருக்கிற ஒரு ஷேடு வந்து இந்த 338. ஸோ நான் அதை வந்து எங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ஹைலைட் பண்ணாமல் எனக்கு எங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுமோ நான் அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இது வந்து நல்லா வந்து திரும்ப வந்து என்னுடைய பிளண்டர் எடுத்து நான் அந்த மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து உங்களுக்கு வந்து யாருனா வந்து இந்த மாதிரி ஷேடு வந்து மாற்றி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க என்ன மாதிரி அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 338 வந்து எனக்கு கரெக்டாக இருந்த ஷேடு. 330 வந்து எனக்கு வந்து நான் வந்து சாம்பிளுக்காக ட்ரை பண்ண ஒரு டியூப் தான் அது. ஸோ அதனால வந்து என்னால் அந்த ஷேடு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லுக்குக்காக நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 ஷேடு அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் வந்து ஸ்கின் டோன்ஸ் வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து நமக்கு வந்து ஹைலைட் பண்ண வேண்டியது ஹைலைட் ஆகிருக்கும். அண்ட் கொஞ்சம் அப்ளை பண்ண வேண்டிய இடத்துலலாம் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லுக் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர் வந்து நான் வந்து இந்த லாக்மியோட அப்சல்யூட் கன்சீலர் எடுத்து இது வந்து நல்ல ஒரு பிரைட் பீச் கலர். இந்த பேஜ் கலர் எடுத்து நான் வந்து என்னுடைய ஹைலைட் பண்ண வேண்டிய ஏரியாஸ்லலாம் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அகெயின் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிட்டீங்க, அதுவே உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். பட் எனக்கு ஸ்டில் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ப்ராமினெண்ட்டாக எனக்கு ஹைலைட் பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஹைலைட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த மாதிரி பிளண்டர் வச்சு நான் நல்லா வந்து இந்த மாதிரி டேப் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு நான் வந்து இந்த மாதிரி லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட எந்த லூஸ் பவுடர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது வந்து டிண்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிண்டடாக இருக்கிற எனி பவுடர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒயிட்டை விட இந்த மாதிரி ஒயிட் டோன் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து டிண்டடாக இருக்க பவுடர்ஸ் வச்சு நம்ம வந்து நம்மளுடைய பேஸ் வந்து எப்போவுமே வந்து ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுடைய கன்சீலரோ இல்லைனா ஃபவுண்டேஷனை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அதனால தான். ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி எக்ஸஸான பவுடர் எல்லாமே வந்து நான் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அது முடிச்சுட்டு நான் வந்து என்னுடைய ஃபேஸ் கான்டோரிங்க்கு போயிடுறேன். கான்டோரிங்க்கு வந்து நான் வந்து இன்றைக்கி சுகர்லேருந்து இந்த சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து நான் எடுத்திருக்கேன் இந்த ப்ரான்ஸ் கான்டோர் இந்த பேலட் இதை யூஸ் பண்ணி நான் வந்து எனக்கு எங்கெல்லாம் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து ஷேப் பண்ணணும் கான்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும் அங்கெல்லாம் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஷார்ப்பன் எட்ஜஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய ஃபேஸோட எட்ஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் டிண்டடாக டார்க்காக தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டெப் வந்து பண்ணுங்கள். ப்ரான்சிங் அண்ட் கான்டூரிங் பண்ணும்போது இன்னுமே வந்து நம்மளுடைய மேக்கப் வந்து பிளண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஷேப் கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் ஒரு ப்ரஷ் எடுத்து நான் வந்து எக்ஸஸாக கான்டோர் இருந்துச்சுனாலும் இல்லைனா வந்து கான்டோர் நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து நான் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து அதுக்கு லைட்டாக வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்னுடைய கான்டோர் பவுடர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணதுக்கப்புறமாட்டு நான் வந்து ப்ளஷ்க்கு போயிடுறேன். ப்ளஷ்க்கு வந்து நான் வந்து இந்த ப்ளூ ஹெவனோட ப்ளஷ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ளஷ் பேலட்லேருந்து நான் வந்து ஒரு மாவி பிங்க் எடுத்து இந்த மாதிரி வந்து லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமாட்டு வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பில்டப் பண்ணிக்குவேன். ஏன்னா எனக்கு வந்து ப்ளஷ் வந்து எப்போ வந்து ரொம்ப லைட்டாக போட பிடிக்கவங்கனால. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான அவுட்ஃபிட் போடுறீங்களோ இல்லைனா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளஷ் வந்து பிடிக்குமோ எப்போவுமே வந்து ப்ளஷ் வந்து அந்த அளவுக்கு மட்டும் லைட்டாக எடுத்து அதுக்கப்புறம் பில்டப் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து ப்ளஷ் நிறையா போட்டுட்டு நம்ம அதை வந்து வைப் பண்ணியோ இல்லைனா வந்து அதை வந்து நம்ம இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுறதோ கஷ்டம். அதனால் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மெப்ளின் நியூயார்க்லேருந்து மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் மெட்டாலிக் ஹைலைட்டர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஹைலைட்டராக இருக்குது. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மால்டன் கோல்டு. இது வந்து சூப்பர்பான ஒரு நல்ல பிளண்டபுளான ஒரு ஹைலைட்டர். உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஒரு லுக் இருக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின்னே வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. எனக்கு இந்த ஹைலைட்டர் வந்து நான் இப்போ தான் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் க்ரியேட் பண்ண 2 லுக்லையுமே எனக்கு வந்து இந்த ஹைலைட்டர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.
ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி கையாலே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். அது ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகலைங்கிறனால நான் கையாலே இந்த மாதிரி யூஸ் பண்ணி நல்லாவே பிளண்ட் பண்ணேன். ஈஸியாக இருந்தனால நான் வந்து அதை பிளண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பென்சில் ப்ரஷ் எடுத்து நான் வந்து இன்னர் கார்னர் ஆஃப் த ஐ அண்ட் தென் என்னுடைய ஐப்ரோஸோட ஐப்ரோ போன் அந்த ஏரியாலேயும் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய லாக்மியோட லிப் லைனர் எடுத்து நான் வந்து என்னுடைய லிப்ஸ் வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு நியூடு ஷேட் போடுறதுனால நான் வந்து இந்த மாதிரி அவுட்லைனர் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லிப்ஸ்டிக்கு வந்து நான் யூஸ் பண்ணது வந்து இந்த லாக்மியோட என்ரிச் மேட் லிப்ஸ்டிக் தான். ஸோ உங்களுக்கு இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா டேங்கி ஆரேஞ்ச். ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரேஞ்சிஷான ஒரு லிப் இதுதான். உங்களுக்கு நான் அதோட டீட்டெயில்ஸும் தரேன் உங்களுக்கு கீழே. அண்ட் தென் வந்து காஜலுக்கு வந்து என்னுடைய நைக்காவோட ராக் த லைன் காஜல் எடுத்து நான் வந்து லோவர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஐ லேஷ் கர்லர் எடுத்து நான் கர்ல் பண்ணிவிட்டு ஐ லேஷஸ்க்கு மஸ்காராவும் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக என்னுடைய ஸ்விஸ் பியூட்டியோட செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ் வந்து நான் நல்லா செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் முடித்த ஒரு ஃபைனல் லுக். ஸோ உங்களுக்கு வந்து நான் க்ளோஸ்அப்பில் வந்து என்னுடைய ஐ மேக்கப்பும் அண்ட் தென் வந்து என்னுடைய ஃபேஸ் மேக்கப்பும் காட்டணுங்கிறதுக்காக நான் கேமரா வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வச்சு உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு நம்மளுடைய ஃபெஸ்டிவ் சீசனுக்காகவும் இல்லைனா வந்து ஒரு ஃபங்க்ஷன் லுக்குக்காகவும் வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லுக் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.